ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் பற்றியும் டீம் அனௌன்ஸ்மெண்ட் பற்றியும் ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் இருந்தது. அதுக்காக சென்னைக்கு வந்திருந்தாங்க நம்ம டீம் தமிழ் தலைவாஸ். இதுக்காக நம்ம டீமோட கேப்டனாக இருக்கிற சாகர் ரத்தி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவரையும் கூப்பிட்ருக்காங்க. சாகர் ரத்தி கூட பார்த்தீங்கன்னா சச்சின் தன்னூர் வந்திருந்தார், நரேந்தர் கண்டாலா வந்திருந்தாங்க, அண்ட் இன்னும் ஒருத்தர் வந்திருந்தார், அபிஷேக் வந்திருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்திருந்தாங்க. இவங்க கூட வந்து நம்ம கோச்சஸும் இருந்தாங்க. கோச்சஸ் கிட்டையும் பிளேயர்ஸ் கிட்டையும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில். அது எல்லாமே உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த ப்ரெஸ் மீட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிளிப்பும் தரப்போகிறேன். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனை டிஸ்பிளேவை நீங்கள் திருப்பி தான் பார்க்கணும். ரெடியாக இருங்க டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கபடி இன்சைடர், த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கபடி. பேலன்ஸ்டு டீம் பார்க்க முடியும். Definitely team will be in final. வளர்ச்சி இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்தே வளர்ச்சி இன்னும் வளரும் பிளேயர்ஸை இல்லாத விஷயம் அப்படின்னு கிடையாது. ஒரு ரைடரை நம்ம ஒரு கேப்டன் ஆகணும்னா ரைடுக்கு பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக அவங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஒரு டிஃபெண்டராக இருந்தால் டீமை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது ஒன்றும் மாறி இருக்கும்போது நம்ம அதுக்காக மேக்ஸிமம் டிஃபெண்டரை வந்து கேப்டன்ஷிப் ஒரு சீனியர் பிளேயருக்கு யாரோட யார்கிட்ட இருக்குது அந்த கெப்பாசிட்டி அந்த டீமை கட்ட பார்த்து தான் ஒரு கேப்டன்ஷிப் அண்ணா சார் அண்ணா இங்கே இது வரைக்கும் நீங்கள் தமிழ் தலைவர் விளையாண்டதே இல்லை. ஆனால் கோச்சாக வந்திருக்கீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? எங்கள் மண்ணுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல கேள்வி. விளையாடும் போது நானும் ஒரு சீசனாவது விளையாடணும்னு எதிர்பார்த்தேன். என்னால் விளையாட முடியலை. ஆனால் இப்போ கோச்சாக வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் கோச்சாக வந்து டீமும் நல்லா பேலன்ஸாக இருக்குது. அந்த டீமும் ஃபைனல் ஆடிச்சுன்னா அதை விட சந்தோஷம் கிடையாது. அடுத்து சச்சின் ஹிந்தியில் சொல்கிறது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். Sachin, there is always pressure on the most expensive bike in PK. How are you going to cope with that pressure? How are you going to deal with pressure? Because hey, please. Certainly, इतना इतने रिचार्ज इतना मेरे बैंक लगाई और मैं उसमें खड़ा हूँ अपना बेस्ट परफॉर्मेंस दूँगा. आपकी बात எந்த டென்ஷனும் இல்லை. என்னை நம்பி எடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக அந்த திருப்பு கப்பை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் சொன்னது Sir, Udaykumar sir, what about the team balance? Because Puneri Paltan last season they won the title. Balance, right? Tamil Talivas appear to have a fine balance. What do you say? Actually, balance not so the both sides of the equally balanced. Both side owners equally balanced. Both side owners equally balanced. ನಮಗೆ ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಟೋಟಲಿ ಪ್ರೊಪರ್ಟಿ ಇಲ್ಲ ಪಕ್ಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಪ್ಲೈಸ್ಬಿಡಿ ಮಾತಾಡ್ಬೋದು. ಕೇವಲ ಈಕ್ವಲಿ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಯಿತು. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಪುರವಿ ಪಡ್ಕೊಂಡು ಟೋಟಲಿ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಬ್ಯಾಟರ್ಸ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಮತ್ತು ರೈಟ್ ಬ್ಯಾಟರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವು ಕೂಡ ಈವನ್ ಡಿಫೆನ್ಸ್ ಕೋರ್ಸ್ ನೋಡಿದ್ದಾರೆ. போன சீசனில் அவுட் சைட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஷார்லோ இந்த சீசனில் டீம் போடுது. தட் மீன்ஸ் கொஞ்சம் டிஃபென்ஸ் சைடு வீக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எல்லா டீமிலும் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குது. டிஃபெக்ட் மீன்ஸ் காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா டீமில் மோஹித் ஜெயதீப் கவர் காம்பினேஷன் ഏറ്റവും ബെറ്റർ കോമ്പിനേഷനായിരുന്നു. இந்த சீசனில் மோஹித் இல்லை ஜெயதீப் எல்லாம் கவர் பெர்ஃபார்ம் பண்ண நமக்கு சொல்ல முடியாது. அந்த அந்த மாதிரி எல்லா டீமிலும் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இல்லை.
നമ്മുടെ സൈഡിലാണ് നമ്മുടെ ടീം സക്സസ് ആയത്. ബോത്ത് സൈഡ് റൈഡേഴ്സ് ഈക്വലി സ്ട്രോങ്, ബോത്ത് കോർണേഴ്സ് ഈക്വലി സ്ട്രോങ്. ஒரே ஒரு டிஃபெக்ட் நம்ம போன சீசனில் ஃபீல் பண்ணிட்டு கவர் போஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் அதை ரெக்டிஃபை பண்ணி அவங்க புதுசாக பசங்களை வச்சு பழைய பிளேயர்னையும் அந்த லெவலுக்கு டீமினை ஒரு வின் பண்ணதுக்கு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண அதுதான் I'm equally sure the team definitely will be fine. சார் அபிஷேக் மேலே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது? அபிஷேக்கிட்ட கொடுக்குறீங்களா? அபிஷேக் வந்து ஏன்னா வந்து கவர் பொசிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. வந்து எல்லா அணிகள்லையுமே வந்து கவர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சார். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு தமிழக வந்து வாய்ப்பு இந்த சீசன் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? அபிஷேக் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் முடியாது? Having said that, with you and Rajesh sir being the coaches and Sagar as the captain, what was the rationale behind having two vice captains? Because last year also we saw Ajinkya Pawar and Sajil Bhutia was the vice captain, and this year also Sachin and Sajil Bhutia are the vice captain. So I mean, what was the rationale behind having so many people having power and that? So it's about kind of thing. Actually, the main aim is their contribution is that much time. For example, Sahil is contributing for the team, his performance. This season we are expecting so high. Like that, Sachin also. He will be surely, we expect more than 200 points from this season. He will score for team more than 200 points. We have to give something. That is recognition to him also. That's why our senior most player. That means since last 5 years, Sagar will be with the team. Sagar is with the team. He is performing. That's why our management is decided to declare him as the captain. Then this season, for us, Sachin in this series is newcomer. Definitely, he is a great player. He is a great scorer. Then we have to give some rewards to him also. That's why the management and all things with the voters, because we together decided what title would defend us both of But what we do is three players are your competitors and we added responsibility to them. You know, things may go, I mean, last 2 years, Sagar was a top defender, but there was some issue with his fitness and he had to back out. And then captains changed. So I mean, I think all those things don't really make sense to give responsibility to one guy who will be in charge, take the charge and manage everything. Maybe the Kabaddi is really good at it. Even if we are expecting, if it is an injury is coming, the Kabaddi will not beat the match. So that one player may really, after every match, declaring a vice captain is not possible. So that the management decision as a vice captain. So that was Sir, I have a question for Sachin. Sachin, मुझे जानना था सचिन कैसा लग रहा है? तुम काफ़ी एंशियस लग रहे हो, आप कब से हाथ में ऐसे कर रहे हो, जैसे सागर से कुछ बात कर रहे हो, तो जब से टीम में आए किन देर से बात हुई, कैसा लग रहा है टीम में आके, और प्राइस टैग कितना करता है कर सकते? बहुत अच्छा लग रहा है कि मैं पूरा टीम में आया, पूरा टीम में बहुत जल्दी चला, बहुत साल मेरे को सामने बहुत सारी जो मेरी पिछले साल की काम करवा रही है,
बैलेंस में बहुत दिनों दिक्कत आ रहा है। तो इस बार आपने क्या किया है ऑफ सीजन में, किस तरीके से हमने आपको प्रिपेयर किया है सो दैट क्योंकि कॉन्टैक्ट्स हो गए तो इंजरी तो हुई, तो इंजरी से बचने के लिए आपने क्या क्या प्रिपरेशन की है, कैसा लग रहा है आपको पे? नरेंद्र, पिछला सीजन आपका जो था वो थोड़ा ब्रेक रहा था, इससे पहले से जब तमिल ड्राइवर से पहले माची की आपको बहुत बड़ा योगदान रहा था और चेंजेस बाबा भी ऑन एंड ऑफ रहे थे पिछले सीजन, और जब एक यंग प्लेयर पे जब सारा फोकस आप पे आ जाता है एंड देन यू आर नॉट एबल टू परफॉर्म, तो उस समय आप कैसे महसूस करते हो और ये बारे में आप सोचते हो क्या कि परफॉर्मेंस नहीं आ रही है, किस तरीके से सोचते हो इसको? देखिए भाई, परफॉर्मेंस जो हमारे पिछले सीजन जो किया पिछले सीजन जो गलतियाँ में थी वो सामने मैच देखने हमारे उन गलतियों पे काम कर रहे हैं अभी, कोशिश करेंगे इस सीजन जो पिछले सीजन जो गलतियाँ हुई थी You have extended your contract with Amit Rewans for 2 more seasons. What was the reason? What made you go to extend your contract? देखिए भाई, मैंने मेरा तमिल ड्राइवर से स्टार्ट किया था, तो तमिल ड्राइवर से भी लगता है सेटिंग नहीं है, तो मैं कोशिश करूँगा इसी टीम में रह के तमिल ड्राइवर को सेटिंग बनाए और रखना है। to the decision of the last Friday and final season final போகும். அதுக்காகலாம் மூச்சு நல்லா கஷ்டமே சரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஃபைனல் எடுத்துருக்கோம். கபடி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில விளையாட்டு. ஆனால் தமிழ் தலைவாசத்தில் நிறையா தமிழ்நாடு பிளேயர்கள் இருக்காங்க. சிஎஸ்கே டீமில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லையோ, அதே மாதிரி தமிழ் தலைவாசலையும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லையோ, ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேர்ந்து கேட்கிறோம். அது ஒவ்வொரு முறையும் கடந்து போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் குழப்பத்திலேயே நிறையா சீசன் விளையாண்டுருக்கீங்க. இது தமிழ் தலைவாசில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் கொண்டு வரதுல என்னதான் பிரச்சனை இருக்குது? ஏன் நம்மகிட்ட கிளாஸ் ரூட் லெவலில் பிளேயர்ஸ் இல்லையா, டெவலப் பண்ண முடியலையா? உங்களுடைய பயணம் தமிழ் தலைவர் தமிழ் பிளேயர் தான். சேலத்தில் வந்து யார் அந்த டீமில் யார் எடுக்கிறாங்களோ அதை பற்றி தான் நம்மளோட சூழ்நிலை. நரேந்தர் கேட்டீங்க, இப்போ 3 வருஷம் சைன் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா ஒரு யங் பிளேயர், ஒரு டேலண்டான பிளேயர், அன்பிட்டு இல்லாத பிளேயர், அதுக்காக 3 வருஷம் ஆடக்கூடிய நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீம் டெவலப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் தமிழ்நாடு பிளேயர் எல்லா டீம்லையும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கங்கே சைன் பண்ணிக்குவாங்க. அவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ் தலைவர்ஸுக்கு தான் வந்து ஆடுவேன்னு அவங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அங்கங்கே அந்தந்த பிளேயர் அங்கங்கே விளாட்றாங்க. அதனால தான் தமிழ் பிளேயர் வந்து சில டீமுக்கு வரும்போது கம்மியாக வராங்க. டேலண்ட் வந்து நம்ம கிளாஸ் லெவலில் இருந்து நம்ம இந்த மாதிரி ப்ரோ கபடியில் தமிழ் தலைவாசில் நிறைய தமிழ்நாடு வீரர்களை சேர்ப்பதற்கான என்ன முயற்சிகள்லாம் நீங்கள் மேற்கொள்றீங்க? முயற்சியெல்லாம் இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம டீம்லேயே ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இப்போ விளாடும்போது தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். நிறையா பேர் எந்த டீமில் இல்லைன்னு எல்லா டீம்லேயுமே தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா டீம்லேயுமே இருக்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே தான் பண்ண முடியும். அவங்கள நம்ம இப்போ சப்போஸ் ஒரு புனேரிப்பட்ட ஒரு ரைட் கவர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான் நல்ல கவர் அப்படின்னா அந்த பையனை நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க டீம்லேயே ஆடிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே வரமாட்டாங்க. அதனால அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் தமிழ் பிளேயர்ஸை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போய் சேராமே இருக்கு ப்ரோ கபடினா.
நிறைய பேர் வெளி மாநிலத்தில் தான் விளையாடுறாங்க. கபடி இப்போ தமிழ்நாட்டினுடைய விளையாட்டாக இல்லாமல் வட மாநில விளையாட்டாகவே மாறிடுச்சு அப்படின்ற ஒரு காட்டு தான் இன்னும் தமிழ்நாட்டில் அதிகமாக பரவலாக இருக்குது. அப்படி இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்னு இல்லை அப்படின்னு நானே என்னால் ஒரு சீசன் கூட அப்படிங்கிறப்ப அது தான் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எந்தெந்த பிளேயர் இருக்காங்களோ அவங்க அந்தந்த டீமில் இருக்காங்க. எல்லா இடமுமே பரவி நானே யார் நம்ம டீமுக்கு யூஸ் ஆகலாம், யார் நல்லா லோக்கல் விளாடலாம் அப்படின்னு நானே தேடி தான் வந்து ஒரு சில பிளேயர்லாம் சப்போஸ் அப்படி நம்ம விட்டுட்டோம்னா வேண்டாம் தெரியாத டீம்லேயே வச்சு பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த பர்ஃபார்மன்ஸை அதிகம் பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் நிறையா பேரை எல்லாருமே தேடுறாங்க. யாரும் தேடாமலாம் தனியாக ஆனால் அவங்கள கூட்டு வந்து டீமில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது ஒரு நல்ல பிளேயர் இருக்காங்க, அவங்க கொடுக்கலன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சார் பிளேயர்ஸ் இப்போ எப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ அபினேஷ் ரைட் கவர் பொசிஷன் வீக் ரைட் கவர்னா ரைட் கவர்னா கார்னர் நாலு பொசிஷனில் இருக்கிற பிளேயர் வச்சு வெளியில் உட்கார வைக்கிறதுக்கு அது முடியாது. அது மாதிரி அந்தந்த டீமுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் யாராருக்கு தேவையோ அந்தந்த பிளேயர்ஸை அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை ரைடர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரைடர் தான் அவங்க எடுக்க பார்ப்பாங்க. பட் தமிழ்நாடு பிளேயர்ஸே அவுட்ஸ்டாண்டிங் ரைடர்லாம் இருக்காங்க, வேற ஒரு டீமில் இருக்காங்க. நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஏலத்தில் இப்போ எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணும்போது வேறு வாய்ப்பு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. யார் இல்லைன்னு எத்தனை 20-25 பேர் வரைக்கும் பிளேயர்ஸே இருக்காங்க. தமிழ் பிளேயர்ஸ் எல்லா டீமும் சேர்த்து மொத்தமாக பார்க்குறோம். இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிமா ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இத்தனை பேர் 25 பேர் இருப்போமா, எல்லா டீம்லேயும் இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் அப்படியெல்லாம் அந்த மாதிரி காட்டுறது இல்லைன்னா கிடையாது. இப்போ லோக்கல் பிளேயர்ஸ் நீங்கள் இந்த சீசன் விளாடும்போது பாருங்க, தமிழ் பிளேயர்ஸ் 20 பேர் இருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் அந்த எல்லாருக்குமே நானே படிச்சேன். Father to be more vocal as captain, like Fazal or like Sunil, because he performs really well. But when it comes to leading the team, he is somewhat quite silent. Do you want to be more? Definitely, நல்ல கொஸ்டின் தான். பொதுவே டோட்டல் பப்ளிக் சொல்லிட்டு சைலண்ட் ಒಂದು ಮ್ಯಾಕ್ಲಿ ಅದು ಜಾಸ್ತಿ ಆಕ್ಟಿವ್ ಆಗಿ ಮಕ್ಕಳು கொஞ்சம் சைலண்ட் அந்த பை நேச்சரில் சைலண்ட் தான் பொதுவே பேசுவேன், லிமிட்டு தான் பேசுவேன். அந்த மாதிரி தான் குரூப் பாரு இங்கே அவங்க அந்த மாதிரி பேசுகிறோம். இந்த சீசன் வந்து கொஞ்சம் பேருமா ப்ரிப்பேர் பண்ணாங்க. கேப்டன் ஆஸ் லீடர்ஷிப் ரோல் he have to speak something more. அந்த மாதிரி அவளை ப்ரிப்பேர் பண்ணது நம்ம மோட்டிவேட் பண்ணது ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த சீசன் டெஃபினெட்லி இஸ் ஆஸ் எ பெஸ்ட் கேப்டன். தான் கைஸ் இந்த வீடியோ. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து சரியாக ஆடியோ கேட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், மன்னிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து அவங்க கொடுத்த குவாலிட்டி அவ்வளோதான் நான் சொல்லணும். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இவ்வளோ தான் கேப்சர் பண்ண முடிஞ்சது இந்த ஆடியோவை. உங்களுக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை ஃபுல்லாக கொண்டு வரணுமேன்றதில் தான் நான் கொண்டு வந்தேன் சீக்கிரமாக. பட் ஆனால் அதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அந்த நாய்ஸ் ரிமூவர் போட்டு நான் நாய்ஸ் ரிமூவ் பண்ணான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ரிமூவ் பண்ண முடியல. நாய்ஸ் ரிமூவ் பண்ணால் ஓவரால் ஆடியோவே போயிடுது, அவங்களோட வாய்ஸே கேட்கல எனக்கு. அதனால் திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு அன்சங்கான ஒரு ஆடியோ இருக்கிற மாதிரி தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. சாரி ஃபார் தட் கைஸ். பட் இதுதான் வீடியோ. பட் ஆனால் அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நீங்கள் வந்து தர்மராஜன் என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் தமிழ்நாடுக்கு ஆட நினச்சிங்க ஆட முடியலன்னொடனே ஆமாம் ஆட முடியல, இப்போ நான் வந்து கோச் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னார். அது முடிஞ்சது. உடனே வந்து உதயகுமார் சார்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டீம் எப்படி ஃபார்மாக இருக்குன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அவர் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த தடவை நாங்கள் கப் அடிப்போம்னு சொன்னார், ஃபைனல்ஸுக்கு போவோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் சச்சின் கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னது தர்மராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காரு நம்ம டீமுக்கு வந்தது.
நம்ம டீமுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, நல்லா ஆடி கொடுக்கணுன்றது தான் என்னோட மைண்ட் செட்டு அப்படின்றது சச்சின் சொன்னதா தர்மராஜன் நமக்கு சொன்னார். ஸோ அதில் அது முடிஞ்சுது. அபிஷேக் கேட்டாங்க, அபிஷேக் என்ன சொன்னார்னு எனக்குமே கேட்கல, ஏன்னா அவ்வளோ பொறுமையாக பேசினார். யாராவது கொஞ்சம் க்ரௌடில் இருந்து கொஞ்சம் லவுடாக பேசுன்னு கேட்டிருக்கலாம். அவரை கேட்டது ஒரே விஷயந்தான், இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட பொசிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ரைட் கவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்களா ஸ்கில்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அவர் கண்டிப்பாக பண்ணுவோன்னு தான் சொல்லியிருப்பார், நல்லா பண்ணுவார். ஆல் தி பெஸ்ட் அபிஷேக். அப்புறமேட்டா நரேந்தர்கிட்ட நீங்கள் ஏன் 3 வருஷம் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், என்னை வளர்த்த டீமே தமிழ் தலைவாஸ் தான், நான் ஸ்டார்ட் பண்ணது தமிழ் தலைவாஸில் தான், அதனால் வந்து இந்த டீமில் கண்டினியூ பண்ணுறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொல்லிட்டு நரேந்திர கன்சிஸ்டண்ட்டாக முடிச்சார். ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், தர்மராஜன் நல்லா பேசும்போது தமிழ் பேசுக்கு சான்ஸ் தரலன்னு சொல்லும்போது 3 பிளேயர்ஸ் எங்கள் டீம்லேயே இருக்காங்கன்னு சொன்னார். 3 பிளேயர்ஸ் முன்னாடியே கிடையாது, ஆக்ஷனுக்கு முன்னாடி. ஆக்ஷனுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அபிஷேக்கும் ராம்குமார் தான் இருந்தாங்க. ராம்குமாருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, அவருக்கு பேக்கப்பாக மாற்றினது ஒரு பிளேயர் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாரும் இன்னும் சூஸ் பண்ணல. பட் ஆனால் வந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ரஞ்சித் அண்ணனுக்கு உள்ளே இருக்கார், காரணம் மோஹித் இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட் தெரிய வந்திருக்கு. மோஹித்துக்கு பதிலாக ரஞ்சித் அண்ணன், அதே மாதிரி வசனமுத்து உள்ளே இருக்கார், நிதினுக்கு பதிலாக வந்திருக்காரு, நிதின் ரைடர் இல்லை. ஸோ இதுதான் ஸ்குவாட் இப்போ செட் ஆகிருக்கு கைஸ். ஸோ நீங்கள் ஆசைப்பட்டே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 தமிழ் பிளேயர்ஸ் தமிழ் தலைவாஸ் டீமில் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இன்னும் அப்டேட்ஸ் நிறையா வந்துட்டே இருக்க போது, வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் வரணும், சந்திரன் ரஞ்சித் அண்ட் மசனமுத்து 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க பிளேயர்ஸை அப்படின்ற அப்டேட் மட்டும்தான் வரணும் பிகேஎல் சைட்லேருந்து. அதுவும் கூடி சீக்கிரத்தில் வந்துடும். அதுக்கு பர்மிஷனுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம டீமும். வந்துட்டு அந்த அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். வீடியோவை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்கும் நன்றி. See you in another video. Until then, signing off is உங்கள் ராஜ்குமார்.